ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி விலாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன். நம்ம வீட்டு இளவரசி அவங்களுக்கு பர்த்டே செலப்ரேட்டு. அதுதான் பாருங்கள். நான் இப்போ ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கேன். பாப்பு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு இளவரசி சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி அருமையாக ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கேக்ஸ் எல்லோரும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு ஹாலில் சூப்பராக எல்லாம் செலிப்ரேட்டுக்காக எல்லாம் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய சாக்லேட் வகைகள், அதுக்கப்புறம் கேக் வகைகள் எல்லாமே வச்சு சூப்பராக செலிப்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இளவரசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட், அவ்வளோ ஒரு அழகான க்யூட் பேபி. அது இப்போ தான் செலிப்ரேட் ஆரம்பிக்குது. கேக் வெட்ட போகிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபுட்டு பயங்கரமாக செலிப்ரேட், அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கேக் வெட்ட போகிறாங்க. எல்லோரும் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே வனிஷு. அந்த வனிஷு இளவரசி பார்த்திங்கன்னா கேக் எடுத்து அப்படியே வெட்டிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்றாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஊட்டி விட்றோம். அப்படியே எல்லோரும் செலிப்ரேட் சூப்பராக என்ஜாய் பண்ணி இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மத்தாப்பு இதெல்லாம் செலிப்ரேட் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபங்க்ஷனே வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அருமையாக அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை விட இதில் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசி அழகாக அந்த க்யூட்டாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே ஸ்டேஜில் அமைதியாக இருந்தாங்க. அதுதான் ரொம்ப செலிப்ரேட்டுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக கேக்கை வெட்ட ஆரம்பித்து முடித்தாச்சு. கேக் எல்லாருக்கும் இப்போ தான் ஊட்ட ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா க்யூட் இளவரசி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். அதனால் இப்போ தான் நானும் ஊட்ட போகிறேன். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் வெட்டி பேபிக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ நான் கேக்கு ஊட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. செலிப்ரிட்டி இதெல்லாம் ஒரு லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து செலிப்ரேட் பண்ணதுக்கு இவ்வளோ க்யூட்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு கேக்ஸ் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் கேக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு வேறு லெவலில் கேக்கு. இப்போ தான் நான் ஊட்டி விட்றேன். கேக் ஊட்டி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். நாங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல அழகாக பர்த்டே செலிப்ரேட் சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க, கேக்கும் ஊட்டுறாங்க. சரி, ஸ்டேஜ்லேருந்து கீழே இருக்கவங்களும் ஒவ்வொருத்தராக கேக் அவங்களுக்கு ஊட்டிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா பலூன்ஸு இது எல்லாமே எவ்வளோ அழகாக டெக்கரேட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேட் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு வழியாக கேக் ஊட்டி முடிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்துகிட்ருக்காங்க. எல்லோரும் கிஃப்ட்டு நிறைய கொடுத்தாங்க. எல்லா கிஃப்ட்டும் வாங்கி பாப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாக்லேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ். அந்த சாக்லேட்ஸ் கூட கேக் வகைகள் தான் எல்லாமே. சாக்லேட் கேக்கு, அதுலேயே ஐஸ் கேக்கு இது எல்லாமே. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கேக்கும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் பேபியை தூக்கி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் அவங்க ட்ரெஸ்ஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த க்யூட் ட்ரெஸ் இவங்களுக்காகவே தனியாக ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் செலிப்ரேட்டில் போட்டு விட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அழகாக ஈஸினஸ்ஸாக அந்த ட்ரெஸ்ஸை சூப்பராக ஷூட் ஆச்சு. அந்த மேட்சிங் அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கேக் கலர்ஸ்க்கே அவங்களோட ட்ரெஸ் கலரு, பலூன் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அந்த கலர் செட்டிங்ஸோடு பண்ணியிருந்தோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட க்யூட் ஃபோட்டோஸ்லாம் சைடில் வச்சுருந்தோம் ஃபுல்லாக எல்லாமே. அதுக்கப்புறம் இது எல்லாமே அவங்களோட திங்ஸ் எல்லாமே அங்கே செட் பண்ணி அவங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாமே அதில் வச்சுருந்தோம்.